இது எப்படி முத ஹிந்தின்னு ஒரு திணிப்பு நடந்துச்சு, இது யாரால நடந்துச்சு அப்படின்னா மிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவரே தான். இவர் எதுக்காக ஹிந்திங்கிற ஒரு மொழியை எல்லாருக்கிட்டையும் திணிக்க பார்த்தாரு அப்படின்னா, ஒட்டுமொத்தமா சுதந்திர போராட்டங்கிற பேர்ல இது ஒரு தனித்தனியா இருந்த 545 மாகாணத்தை நாடுன்னு ஒண்ணு கட்டமைக்க ஆசைப்படுறவர் காந்தி. அதுக்கு அவரோட மொழியும் அவரோட பிரச்சாரமும் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக ஹிந்தி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் நார்த் இந்தியால இது பரவலா பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்களோட தாய்மொழி கிடையாது, ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மொழியா இருந்தது. அதனால அந்த ஹிந்திங்கிற ஒரு மொழியை கையில எடுத்துக்கிட்டாங்க. அந்த மொழியை பேஸ் பண்ணி வடக்க ஃபுல்லா மாத்திட்டு வந்தாங்க. அது சவுத்துக்கும் பாஞ்சுது, தென்னிந்தியா இதுக்கும் பாஞ்சுது. இங்கே அது மொழி எடுபடல. ரொம்ப வீரியமா அப்ப போராடி எதிர்த்து நின்னது தமிழர்கள் தான். 1945 இந்த போராட்டம் ரொம்ப வீரியம் அடைஞ்சது. இது ராஜாஜியோட பீரியட், அவங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தப்பதான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கிறது ரொம்ப வீரியமா நடந்து எண்ணற்ற பல ஈகை மரணம்லாம் நடந்துச்சு. இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது வெறும் தென்னிந்தியாவுக்கும் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. இது 1935 இருந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். 35 இருந்து 45 வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப மறக்க முடியாத ஆண்டா இருக்கும். ஏன்னா அப்பதான் ஹிந்தி எதிர்ப்புங்கிறது 4 கட்டமா தமிழ்நாட்டுல போராட்டம் நடந்து இன்ன வரைக்கும் தமிழ் மட்டும்தான் இந்த ஹிந்தி எதிர்ப்புங்கிறதுக்கு முதல் ஆளா தமிழ் இருந்துட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கர்நாடகால ஹிந்தி எதிர்ப்புன்னு கொண்டு 90% வேலை வாய்ப்புல அவங்களோட மொழியை மாத்திக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அங்கேயும் ஹிந்திங்கிறது இருந்துச்சு, இப்ப கிடையாது. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடும் தமிழர்கள் மட்டும்தான் ஹிந்தியை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப ஹிந்திங்கிற ஒரு மொழி இவங்க சொல்ற மாதிரி இந்தியாவோட அபிஷியல் லாங்குவேஜ், லார்ஜஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் ஆஃப் ஹிந்தி அப்படிங்கிறது இப்ப இருக்கிறது உண்மைதான். இதுக்கு முன்னாடி அது கிடையாது. ஹிந்தி திணிப்புங்கிறது வட இந்தியர்களுக்கும் இது நடந்த விஷயம் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 29 ஸ்டேட் 7 யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த 29 ஸ்டேட்டுக்கும் அதிகபட்சமா பார்க்க போனீங்கன்னா எண்ணி ஒரு 7 ஸ்டேட்டுக்குள்ள மட்டும்தான் ஹிந்திங்கிறது அவங்களோட தாய்மொழியா பேசிட்டு இருக்கிறாங்க. மீதி இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தனி லாங்குவேஜ் இருக்கு. உதாரணத்துக்கு நான் இப்ப சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியால இருந்து ஆரம்பிக்கிறேன். கேரளா மலையாளம், தமிழ்நாடு தமிழ், தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கு, கர்நாடகா கன்னடம், மத்திய பிரதேஷ் பாத்தீங்கன்னா மராட்டி பிளஸ் ஹிந்தி பேசுவாங்க, குஜராத் குஜராத்தி, அசாம் அசாமீஸ், அருணாச்சல் பிரதேஷ் காஷ்மீரி இவங்கெல்லாம் ஹிந்தி பேசுறவங்க, பஞ்சாப் பஞ்சாபி பேசுறவங்க, பெங்கால் பெங்காலி பேசுறவங்க, கோவா இது எல்லாமே பாத்தீங்கன்னா டச்சு பேசுறவங்க, போர்த்துகீஸ் பேசுறவங்க, ராஜஸ்தானி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட தாய்மொழிங்கிறது தனி. ஒரிசாங்கிறது அது தனி. ஒரிசா அசாமி இவங்கெல்லாம் அசாமீஸ் அந்த லாங்குவேஜ் பேசுறவங்க. ஹிந்தி பேசுறது ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், காஷ்மீர், அருணாச்சல் பிரதேஷ்னு சொல்றது, போஜ்புரி இந்த மாதிரி பல லாங்குவேஜ் இருக்கு. இப்ப நான் சொன்ன எல்லா நார்த் இந்தியாவுக்கும் அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தின்னு இருக்கு. காரணம் 1935 கொண்டு வந்த அந்த ஹிந்தி திணிப்பு அவங்க மேல பாஞ்சது. அவங்க இப்ப ஒரு மாதிரி நிக்கிறாங்க ஹிந்தியர்களா. நம்மள்ட்ட அந்த சட்டம் பாயல, அதனால இன்ன வரைக்கும் தமிழர்கள்னு நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா இந்த சவுத் கான்டினென்ட் இது தனியா ஆரம்பத்துல இருந்து அவங்களோட மொழியில ஸ்பெசிஃபிக்கா தென்னிந்தியாங்கிறது தனியா நின்றுட்டு இருக்கு. இதுதான் இப்ப நார்த் இந்தியன்ஸ் சவுத் இந்தியன்ஸ் நமக்கு ரெண்டா நிக்கிறதுக்கான காரணம். ஹிந்தி திணிப்பு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல, அவ்வளவுதான். மத்தபடி ஹிந்தியர்கள்ங்கிறது இது ஒரு மைனாரிட்டி கமிட்டி தான், ஹிந்தி பேசுறவங்கிறது. இப்ப திணிக்கப்பட்டு அது ஒரு பாப்புலர் மெஜாரிட்டியான ஒரு சமூகமா அது காட்டப்படுது. ஆனா அது உண்மை கிடையாது. இதுதான் ஹிந்தி திணிப்பு. இப்படிதான் அவங்க வரிசையா வந்திருக்கு. இப்ப இறுதியா பார்க்க போறது என்னன்னா, இப்ப இந்த ஹிந்தி திணிப்பு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா கூடாதா? வேலை வாய்ப்பு இதுக்கெல்லாம் நம்ம இவ்வளவு சிரமப்படுறோமே. இப்ப நம்ம என்னதான் வீரியமா உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் இப்ப இந்த ஹிந்தி அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எதுலயுமே நமக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. பாத்தீங்கன்னா தெரியும், இது மறுக்க முடியாத உண்மை. பேங்க் ஆகட்டும், ரயில்வே ஆகட்டும், போஸ்ட் ஆபீஸ் ஆகட்டும், எந்த துறையிலயும் நமக்கான வேலை வரதில்லை. நம்ம இப்ப மருத்துவமும் படிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். நீட் எக்ஸாம்ங்கிற பேர்ல ஹிந்தி திணிக்கணுங்கிற ஒரு போர்வையில நடக்கப்பட்டதுதான் நீட் எக்ஸாம். இப்ப நம்ம மருத்துவங்கிற படிப்பையும் நம்ம இழந்துட்டோம். இப்ப இதெல்லாம் நம்ம படிக்கணும்னா ஹிந்தி படிச்சுதானே ஆகணும். இப்ப நம்ம என்னதான் இது உண்மையா இருந்தாலும் இப்ப நம்ம இதை எதிர்த்துட்டு நிற்க முடியாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கான சொல்யூஷன் கன்க்ளூஷன் நான் கொடுக்குறேன். உண்மையாலுமே எல்லாத்துக்கும் சரிசமமா கல்வியும் வேலை வாய்ப்பும் கிடைக்கணும்னா ஹிந்தி படிக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. நம்ம இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு எடுத்துக்கங்க. இந்தியாவில மட்டும் 29 ஸ்டேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்குமே செப்பரேட்டா பிரிங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு அரசு வேலை 10,000 வேக்கன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பிரிப்பீங்க? ஆல் ஓவர் இந்தியா நீங்க எக்ஸாமினேஷன் வைங்க, தப்பு கிடையாது. வச்சு என்ன பண்ணணும், 29 பிரிங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எத்தனை சதவீதம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை பகிர்ந்து கொடுங்க. அவங்களோட தாய்மொழியில எழுதிட்டோம். தமிழ்நாடு தமிழ் எழுதிட்டோம், தெலுங்கு எழுதிட்டோம். அவங்களோட பர்சன்டேஜுக்குள்ள எவ்வளவு வேக்கன்ட் வருதோ அவங்க தாய்மொழியில எழுதி பாஸ் பண்ணி அவங்க எக்ஸாமினேஷனுக்கு வந்தாங்கன்னா அவங்க பாஸ் ஆகிட்டு போட்டோம். இப்படிதானே நீங்க கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு மொழியை எல்லா ஸ்டேட்டுக்கும் திணிச்சுட்டு அந்த மொழியில நீ எழுதி பாஸ் பண்ணணும், அதுல வந்தாதான் உனக்கு வேலை அப்படின்னா இது எப்படி ஏத்துக்கிறது? இது ஏத்துக்க முடியாது. ஒரு காமனான லாங்குவேஜ் வேணும்னு ஹிந்தி திணிக்கிறீங்க.
இப்ப நார்த் இந்தியால ஆல்ரெடி அவனுக்கு ஹிந்தி தெரியும், அவன் தாய்மொழி ஹிந்தியில போயிடும், செகண்டரி இங்கிலீஷ் பேசுவான். அப்ப மூணாவது மொழிக்கு அவனுக்கு என்ன பண்ணுவீங்க? அவனை தமிழ் படிக்க வைப்பீங்களா சார்? ஏன்னா மூத்த மொழி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இலக்கிய மரபுள்ள மொழின்னு சொல்லி தான் எங்களுக்கு ஹிந்தி திணிக்கப்படுது, சர்வேவிலும் சேர்த்து சொல்றீங்க. அப்ப அவங்களை தமிழ் படிக்க வைப்பீங்களா? அதுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கா? அது எதுவுமே பண்ணாம எங்களை மட்டும் ஹிந்தி படிக்கணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதெல்லாம் இருக்க முடியாது. அவசியமா நாங்க ஹிந்தி படிக்கணும்னு சொல்றீங்களே, நாங்க இப்ப ஹிந்தி வேணும். இப்ப வந்து இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறவங்களே எல்லாருமே பூனே நார்த் இந்தியான்னு எல்லாம் வேலைக்கு போறாங்க, அவங்க ஹிந்தி பேசுறாங்களே. ஹிந்தி தேவைப்படுது, ஹிந்தின்னு இல்ல எந்த மொழி தேவைப்படுதோ அவன் வந்து அது கட்டாயமா படிச்சுக்குவான் அவனுக்கு தேவைங்கிற பட்சத்துல. நீங்க திணிச்சு அதை படிச்சாகணும்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்க தான் ஏற்கனவே வச்சிருக்கீங்களே ஹிந்தி இதெல்லாம் படிக்கிறதுக்கு, பிராத்மிக்கு மத்தியமா ராஷ்டிரபாஷா பிரவேசிக்கான்னு, அதுல இருந்து படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு எல்லாம் போய் எல்லாமே இருக்கிறாங்களே. ஹிந்தி தேவைங்கிறவங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் படிச்சுட்டு தாங்க இருக்காங்க நம்ம ஊர்ல. தேவைங்கிறவங்க படிச்சுக்காங்க, எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறீங்க? ஏன் இது ஒரே இந்தியாவில வந்து இத்தனை ஸ்டேட்டா தனித்தனியா பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு நாடு கிடையாது, இது உருவாக்கப்பட்டது. இந்தியான்னு சொல்றதை விட யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்றது தான் பொருத்தமா இருக்கும். 29 ஸ்டேட்டையும் ஒருங்கிணைக்கப்பட்ட மாகாணத்துக்கு பேரு தான் இந்தியாங்கிற நாடு. இங்க வாழ்ற ஒவ்வொரு மக்கள், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரம் அவங்க பாதுகாத்துக்கணும். அதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான அளவு பிரிச்சதே வந்து மொழி. ஒரு மொழி பேசுறவங்க எவ்வளவு எந்த நிலப்பரப்பு வரைக்கும் அவங்க நீண்டு இருக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்களோட ஸ்டேட் அப்படின்னு தான் பிரிக்கப்பட்டுச்சு. இப்போ நீட் எக்ஸாம் கொண்டு வந்திருக்கிறீங்க, நல்ல விஷயம், வரவே இருக்கிறேன். அதையா நாங்க ஹிந்தி இங்கிலீஷ்ல மட்டும் எழுதணும்? ஹிந்தி இங்கிலீஷ்ங்கிறது காமன் லாங்குவேஜ் நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ் சொல்றீங்க, ஓகே, வேர்ல்டு ஃபுல்லா பேசணும், அதை நாங்க எடுத்துக்கிறோம். செகண்ட் ஹிந்தியில கொடுக்குறீங்களே, தமிழ்நாட்டிலேயே நீட் பேப்பர் வந்து இங்கிலீஷ்ல வருது, ஹிந்தியில வருது, ஏன் வருது? அந்த செகண்ட் பேப்பரை தமிழா கொடுங்க. ஆந்திரால நீட் எழுதுறப்ப இங்கிலீஷ் தெலுங்கா இருக்கட்டும், கர்நாடகால நீட் எழுதுறப்ப இங்கிலீஷ் கன்னடமா இருக்கட்டும், ஹிந்தியில எழுதுறவங்க இங்கிலீஷ் ஹிந்தி எழுதட்டும். உங்களுக்கு ஹிந்தி தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா நம்புறாங்கல்ல, நீங்க எல்லாம் பெரிய புத்திசாலி, இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு வேலை கிடைக்குது, அதனாலதான் நீங்க எல்லாம் ஐஐடில இருக்கீங்கன்னு. எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்ல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு. இவங்க கொண்டு வந்திருக்காங்களே இந்த மும்மொழி கொள்கையில ஃபர்ஸ்ட் தாய்மொழி காப்பாற்றணும்னு, இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த மும்மொழி கொள்கையில கொண்டு வந்து கடைபிடிச்சோம்னா நம்ம தாய்மொழி என்ன 10-15 வருஷத்துல மொத்தமா அழிஞ்சிருங்க. சான்ஸ்கிரிட்டுங்கிறது தான் வந்து உலகத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற பழமையான லாங்குவேஜ் தமிழ், செகண்ட் இருக்கிறது சான்ஸ்கிரிட். அப்படிப்பட்ட சான்ஸ்கிரிட் இன்னைக்கு பேசுற ஆள் யாருமே கிடையாது வித்தவுட் ஆரியர், இந்தியாவில வாழ்ற ஆரியர்கள். ஏன் அப்படின்னா அவங்களோட மொழி வெறும் எழுத்து வழக்குகள் தான் இருக்கு, பேச்சு வழக்குல கிடையாது. பேச்சு வழக்குலையும் எழுத்து அதிகாரத்திலையும் இல்லாத மொழி வந்து சீக்கிரம் அழிஞ்சிடும். இப்ப நம்ம வந்து பாதி இழந்துட்டோம், பேச்சு வழக்குல நம்ம மொழியை விட்டுட்டோம், நமக்கே தெரியாம தமிழையும் இங்கிலீஷையும் தங்கிலீஷா மாத்தி வச்சுட்டோம். இப்ப அதிகாரத்திலயும் நம்மளோட மொழி போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம அதிகாரத்தை சிறிய சிறிய இழந்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மும்மொழி ஏத்துக்கிட்டு ஹிந்தி படிச்சோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து நம்மளோட மொழி போர்னு நடத்தி நம்மளுக்கு மொழிக்காக செத்தவங்களுக்கு செய்யற நம்ம பச்சை துரோகம். நமக்காக மொழி போர் நடத்தி ஈகை மறுநாடு நடராசன், தாளமுத்து, சாரங்கபாணி, கீழப்பழுவூர் சின்னசாமி, ராசேந்திரன் இவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களாயிடுவாங்க. இவங்க கஷ்டப்பட்டு உயிர் விட்டு காப்பாத்தினது எதுக்கு? நம்மளோட மொழிக்கு. மொழி போருங்கிறது ஒரு திராவிட இயக்கங்களோ எந்த கட்சிக்காரங்களோ நடத்தினது கிடையாது அந்த காலத்துல. அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் படிச்ச லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே மாணவர்கள். வரலாறு இருக்கு, நான் பேசினது அவ்வளவும் உண்மை, எந்த இதுவுமே ஆதாரம் இல்லாம நான் பேசப்படல. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியலான சிச்சுவேஷன்ல இருக்கு. இது என்ன அப்படின்னா ஈஸியாலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. உதாரணத்துக்கு என்னென்ன போராட்டம், என்னென்ன பிரச்சனை, நம்மளை சுத்தி என்னென்ன ஆபத்து இருக்குன்னு சொல்றேன். நீட்டு டாக்டர் ஆக முடியாது, மீத்தேன்னு ஹைட்ரோ கார்பன் விவசாயம் பண்ண முடியாது, மும்மொழி கொள்கை, நம்ம தாய்மொழியை மறந்துட வேண்டியதான், ஹிந்தி பேசிட்டு இருக்க வேண்டியதான். 4வது ரயில்வே ஸ்டேஷன்லயும் நம்ம மொழியை தூக்கிட்டாங்க தெரியுமா? 4 நாள் ஆகுது சட்டம் பாஸ் ஆகி. எந்த ரயில்வே ஸ்டேஷன்லயும் தமிழ் அலோன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா லாங்குவேஜ்லயும் குறிப்பா தமிழ்நாடுல ஃபாலோ பண்றானுங்க. இங்கிலீஷ் ஹிந்தி இது ரெண்டு மட்டும்தான் அங்க அபிஷியல் லாங்குவேஜா ரயில்வேல பேசணும்னு போட்டப்பட்டிருக்கு. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள உள்ள கூட்டு போறது. இது எதுவுமே தெரியாம கண்ணை மூடிட்டு இருப்பேன், இப்படிதான் இருப்பேன்னா இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இது இவ்வளவு மெனக்கிட்டு பேச வேண்டிய சூழ்நிலை என்ன தெரியுமா? இப்ப இந்த சட்டம் கொண்டு வருது, இப்ப அதிகாரத்துல இருக்கிறவங்க, அதிகாரத்துக்கு வர துடிக்கிறவங்க, இவங்க எல்லாமே வாழ்ந்து முடிச்சவனுங்க. இப்ப வாழ போறது நீங்க, நானு, நம்ம அடுத்து வரக்கூடிய சந்ததி தான். இவங்க எல்லாம் இன்னும் 10-15 வருஷத்துல கூடாரத்தை காலி பண்ணிட்டு போயிருவாங்க, பாதி பேர் செத்து போயிருவாங்க. மிச்சம் மீறி இருக்கிற வாழ்க்கையை கடத்த போறது இந்த நிலம் இருக்குமா இருக்காதா, தண்ணி இருக்குமா இருக்காதா, விளையுமா விளையாதாங்கிறதுக்கு நம்ம தான் சாட்சியம் ஆதாரமா இருக்க போறோம். நமக்கு தான் வழியே கிடையாது, இதை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக தான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். மொழிப்போருங்கிறது இனி வரக்கூடிய சூழல்ல திணிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 45ல நடந்ததை விட ரொம்ப வீரியமா நடக்கும். கண்டிப்பா அந்த மொழிப்போருங்கிறது திரும்ப நடக்கும். ஹிந்தி திணிப்பு எதிர்த்து இங்க பெரிய புரட்சி வெடிக்கும். இதுக்கு வந்து எல்லாரும் தயாரா இருங்க. ஹிந்தியை திணிக்கணும்னு விரும்புறவங்க இவங்க எல்லாம் இப்போ வரமாட்டானுங்க, போக மாட்டேங்க கனவுலையும் நினைக்க வேணாம். ஹிந்திங்கிற ஒரு இது கட்டாயப்படுத்தி வந்துச்சு அப்படின்னா இங்க இப்ப தமிழ்நாட்டுல பெரிய புரட்சி வெடிக்கும். அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளக்கூடாது.
இதோட கன்க்ளூஷன் சொல்றது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம தாய்மொழியில பேசி பழகிக்கணும். இந்த வீடியோல நான் பேசினதுக்கு சாதாரணமா எந்த ஆங்கிலம் கலக்காத சுத்த தமிழ்லயே நான் முழுக்க என்னால பேசியிருக்க முடியும். ஆனா பேசாததுக்கு காரணம், அப்படி நான் ஆரம்பிச்சு பேசியிருந்தேன்னா இந்த வீடியோ 1 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்பவுமே எத்தனை பேர் இதை பார்ப்பாங்கிறது எனக்கு தெரியல. யூஸ்வலான லாங்குவேஜ் நம்ம பேசுற இப்ப நடைமுறையில இருக்கிற யதார்த்தமான மொழியில பேசினாதான் கொஞ்சம் கவனிப்பாங்கிற ஒரு ஆசைனாலதான் நான் நார்மலா பேச்சு வழக்கு இப்ப நம்ம பேசுற தங்கிலீஷ்லயே நான் பேசிட்டேன். மாறணும் அது. அதைதான் எல்லாரும் விரும்புறது. தப்புதான். யாருமே இங்க 100% பியூரா இல்லை. எல்லாமே அதுல இருந்து வந்தவங்க தான். கண்ணு முன்னாடி தப்புன்னு தெரிஞ்சோடனே மாறிக்கிறதுலயும் மாற்றத்தை ஏத்துக்கிறதுலயும் தப்பு கிடையாது. நம்ம மீண்டுதான் வரணும். ரொம்ப கஷ்டம். சாதாரணமா எதுலையும் ஜெயிச்சு வர முடியாது. இது ஒரு புரட்சி தான் சொல்ல போனா. இந்த ஹிந்தி திணிப்பு மும்மொழி இதை எதிர்த்து நம்ம போராடிதான் ஆகணும். இவ்வளவு தூரம் நான் பேசுனதுல ஏதாவது கொஞ்சமாவது ஒரு விஷயம் இருக்கும்னு நான் நம்புறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாவது ஒரு குறை இருந்துச்சு, தப்பு இருந்துச்சுன்னா நீங்க இதுல தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் ஃபியூச்சர்ல ஒரு வீடியோல சரி பண்ணிக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ உட்காந்து வாட்ச் பண்ணி பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.